ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மைன் பண்ணுற மைனிங் பூலில் போய் அதோட செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது, நம்ம மைன் பண்ண காயினோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, நம்ம எவ்வளோ காயின் மைன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் மைன் பண்ணுறோம், இதே மாதிரி மைன் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு எஸ்டிமேஷன், ஒரு கால்குலேஷன், அது போக பேஅவுட் செட்டிங்ஸ்லாம் எப்படி மாற்றுறது. உதாரணமாக எனக்கு மினிமமாக இவ்வளோ எத்திரியம் நான் காயின் மைன் பண்ண உடனே எனக்கு பேஅவுட் வந்துடணும் அப்படின்னு செட் பண்ணலாம். அது போக நெட்வொர்க் ஃபீன் அப்படின்னு இருக்குது. ஒரு தடவை நீங்கள் பேஅவுட் வாங்கும்போது சில ஃபீஸ் கொஞ்சம் போகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் நடக்கும்போது அதிகமான ஃபீஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக ஃபீஸ் போயிடும். நீங்கள் செட்டிங்ஸில் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கும் போது தான் எனக்கு பேஅவுட் வரணும், ஃபீஸ் அதிகமாக இருக்கும் போது எனக்கு பேஅவுட் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது நம்ம எத்தர்மைன் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நம்ம மைன் பண்ணுற பூல் வந்து எத்தர்மைன் தான். அதோட வெப்சைட்டில் போய் இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க காய்ஸ், இப்போ நம்ம எப்படி மைன் பண்ண எத்தீரியமை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த எத்தர்மைன் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த எத்தர்மைன் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதான் அந்த வெப்சைட். இதில் வந்து இங்கே எத்தீரியம் மைனர் அட்ரஸ்ன்னு கேட்கும். இங்கே வந்து நான் சொல்கிற அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹைஓஎஸ் வச்சு மைன் பண்ணுறதுனால உங்களோட ஹைஓஎஸ்க்கு போய்க்கோங்க. ஹைஓஎஸில் உங்களோட இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேலட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண வேலட்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நம்ம இப்போ மைன் பண்ணுறது எத்தீரியம்னால இப்போ நம்ம எத்தீரியத்தோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருப்போம். நம்ம வேலட் அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம மொபைலில் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் உள்ள அட்ரஸை எடுத்து தான் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி மைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணால், இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ட்ரஸ்ட் ஆப்பில் போய் அங்கேருந்து கூட அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ண அந்த வேலட் அட்ரஸை இந்த எத்தீரியம் மைனர் அட்ரஸ் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே காட்டும் இந்த டேஷ்போர்டில். இதுதான் எத்தர்மைனோட டேஷ்போர்ட். இது உங்களுடைய வேலட் அட்ரஸ் மேலே இருக்கிறது. இங்கே நீங்கள் எவ்வளோ காயின் மைன் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ஸ்பீடில் மைன் பண்ணுறீங்க, இதே ஸ்பீடில் மைன் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் போட்டு எல்லாமே இங்கே காமிக்கும். இங்கே எனக்கு ஒர்க்கர் ஒன்று தான் ஆக்டிவாக இருக்குது. நான் ஒரே ஒரு மதர் போர்டை வச்சு தான் ரன் பண்ணுறேன். இதில் எனக்கு அன்பெய்டு பேலன்ஸ் வந்து இவ்வளோ எத்தீரியம் இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் மினிமம் அமௌண்ட்டை ரீச் பண்ணோன்னே எனக்கு பே ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நான் மைனிங் பூல்லே இருக்கும். நான் செட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 0.05 எத்தீரியம். அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த மொபைலில் உள்ள வேலெட்டுக்கு பே அவுட் ஆகிரும். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கும். இது வந்து எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ். இந்த ஸ்பீடில் ஏர்ன் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தீரியம் ஏர்ன் பண்ண முடியும்னு இதில் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு கரண்டில் 83.9 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது. ரிப்போர்ட்டட் வந்து 103. இது மொத்தமாக ஒரு 6 ஹவர்ஸ் சேர்த்து ஆவரேஜ் காட்டும். இங்கே எவ்வளோ ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது, எத்தனை ஷேர்ஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்லாம் இங்கே காட்டும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கு கொடுத்த நேம் இதில் போட்டு அதில் எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் ஏர்ன் பண்ணுது அப்படின்னு இதில் கீழே இருக்கும். இங்கே நீங்கள் எத்தீரியம் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு அமௌண்ட் US டாலர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தனை பாருங்கள், எனக்கு இன்னும் $57 பெய்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு 3.72 US இதை நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மினிமம் அமௌண்ட் ரீச் பண்ண உடனே இந்த $, அக்கௌண்ட்டுக்கு பே அவுட் ஆயிரும். நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக நான் வாங்கின பே அவுட்லாம் காமிக்கிறேன். இந்த பே அவுட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் லாஸ்ட்டாக போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 3 பே அவுட் வாங்கியிருக்கேன். ஒரு இதில் $315, ஒரு இதில் $135, இதில் $120. நான் இந்த மாதிரி 3 பே அவுட் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம பே அவுட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இது கொடுத்துட்டு இங்கே 2 மெத்தட் இருக்கும். இதில் நீங்கள் எத்தீரியம் மெயினேட்டே கொடுத்துக்கோங்க. L2 பாலிகான் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் L2 பாலிகான்குள்ளே போக வேண்டாம். அதை கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் எத்தீரியம் மெயினேட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் ப்ரைஸ் லிமிட் அண்ட் த்ரெஷ்ஹோல்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் லிமிட் செட் பண்ணலாம். நான் வந்து இப்போ 0.04 செட் பண்ணியிருக்கேன். முன்னாடி 0.05 வச்சுருந்தேன். மினிமம் நீங்கள் 0.01 10 எத்தீரியம் வரைக்கும் செட் பண்ணலாம். இந்த லிமிட்டை ரீச் பண்ண உடனே தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் நடக்கும். இங்கே கேஸ் ப்ரைஸ் இது வந்து நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் சொல்லுவோம். அங்கேருந்து உங்களுக்கு பே அவுட் ஆகும்போது சில
ஃபீஸ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. அந்த ஃபீஸ் வந்து ஒரு எத்திரியமுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் ஆக மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் கூடும் குறையும். நீங்கள் வந்து இவ்வளோ தான் எனக்கு மேக்ஸிமம் ஃபீஸ் இருக்கணும், இந்த ஃபீஸுக்கு மேலே இருந்தால் அந்த டைமில் பேஅவுட் பண்ணாது அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, அதிகமான ஃபீஸ் இருக்கும்போது இந்த மைனிங் பூல் நம்மளுக்கு பேஅவுட் பண்ணாது. எப்போ கம்மியான ஃபீஸ் வருதோ அப்போ அந்த கம்மியான ஃபீஸ் இருக்கிற டைமில் நம்மளுக்கு இந்த மைனிங் பூல் பேஅவுட் பண்ணும். நான் இங்கே வந்து மினிமம் 10 கொடுக்கலாம், மேக்ஸிமம் 500. நான் 15 கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். இந்த ஃபீஸில் பேஅவுட் பண்ணால் எனக்கு பெருசாக லாஸ் எதுவும் இருக்காது. இதோட கூட அதிகமான ஃபீஸில் பேஅவுட் அடிக்கடி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இது கம்மியான ஃபீஸே வைக்க பாருங்கள். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா, இதில் நீங்கள் இப்போ ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் கேட்கும். இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற உங்களோட ஹைஓஎஸ் போய்க்கோங்க. ஹைஓஎஸில் ஒர்க்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஐபின்னு இருக்கும். லோக்கல் ஐபியை காப்பி பண்ணாதீங்க, அது ஒர்க் ஆகாது. ரிமோட் ஐபின்னு இருக்கும். இந்த ரிமோட் ஐபி காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண அந்த ஐபி அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ்லாம் அப்டேட் ஆயிரும். நீங்கள் செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணதுனால நீங்கள் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் காயின் எத்திரியம் ரீச் பண்ண ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஅவுட் ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் பேஅவுட் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்னு காமிக்கும். இந்த நெட்வொர்க் ஃபீன்னு இருக்குல்ல, நீங்கள் இப்போ நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது இவ்வளோ எத்திரியம் இப்போ எனக்கு இருக்குது இந்த மைனிங் பூலில். அது போக எனக்கு இப்போ நான் வித்ட்ரா பண்ணேன்னா மேனுவலாக எனக்கு இவ்வளோ ஃபீஸ் போகும். ஸோ இது வந்து எனக்கு லாஸ் தான். ஏன்னா 1.9 எத்திரியமில் 1505 இவ்வளோ எத்திரியம் வந்து எனக்கு ஃபீஸாக போயிடுச்சா லாஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக அர்ஜெண்ட்டாவோ நீங்கள் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக மேனுவலாக நீங்கள் பேஅவுட்டை எடுக்கணும், நீங்கள் இப்போவே உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸை இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் பேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக அந்த பேஅவுட் வந்து உங்களோட மொபைல் ஆப்புக்கு வந்துடும். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.